மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பா மிஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ நண்பன் மிஸ் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். புரிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நண்பன் மிஸ் வெல்கம் டு விஜய் டாக்ஸ் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். பட் அந்த பிரச்சாரம் நடக்கலை, கேன்சல் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து. நான் காலையில் என்ன சொல்லியிருந்தேன்னா, கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 300 பேர் தான் கூடணும்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தளபதி அவர்கள் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தேன். பட் என்ன ரியாலிட்டியில் நடந்திருக்கு, ஏன் இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு, இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்றத ஆதவர்ஜினா இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. நமக்கு அந்த ப்ரெஸ்காரங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்திட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த காவல்துறைக்கிட்டையும் சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்கிட்டையும். ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு கேட்க தோன்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. ஓகே. டி நகர்ல பர்மிஷன் கேட்டது வந்து ஆதாரத்தோட கொடுக்குறோம். டி நகர்ல 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்ல போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியா எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுல போலீஸ் NOC கொடுக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜ்ல போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்துல இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3ன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆதவர்ஜினா இன்டர்வியூ மூலிமா ஒரு விஷயம் நமக்கு கிளியர் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் சரியாக தான் இருந்திருக்கோம், அதாவது தமிழக வெற்றி கழகம் எல்லா இடத்துலையும் சரியாக தான் இருந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர் வந்து விவரிக்கிறார். ஏன்னா எப்பயுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சரியான முறையான பர்மிஷன் வாங்கலை, அவங்க போய் கேட்கல, அதனால அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பொதுவாக எல்லா குற்றச்சாட்டையும் தூக்கி தமிழக வெற்றி கழகத்தில் வச்சுருவாங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப முறையாக வாங்கினதுக்கான எல்லா ஆதாரத்தோடையும் அங்கே வெளியிடுறார். முக்கியமாக வந்து இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்றவர் தான் இப்போதைக்கு அதிகாரத்தில் உள்ளவர். அவர் தான் வந்து எல்லா டைரக்ஷனையும் கொடுக்கணும், போலீஸ்காரங்கிட்ட நீங்கள் இதை பண்ணுங்க வைங்கன்னு சொல்லணும். அவர் கமிஷனருக்கு ஆர்டர் போடுற ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப் மூலியமாக ரிஜிஸ்டர் பண்ணி 4 மணி நேரத்துக்கு ரிட்டர்ன் ஆஃபீஸர் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா அதை 1 மணி நேரமாக சுருக்கி சென்னை கமிஷனர் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது எப்படி அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வில்லிவாக்கத்துலேருந்து டி நகரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்றத மிக சரியான ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர்கள் கட்சி ரீதியாக இவர் விஜய் அவர்கள் வளரக்கூடாதுன்னு ஒரு சைடில் பார்த்தா கூட, இங்கே மக்களின் மீது அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு 1008 ப்ரெஷர் வரட்டும், என்ன வேணால் வரட்டும், ஆனால் மக்களின் உயிரை அவங்க மதிக்கணும்ல. இப்போ விஜயர்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் கொடுக்கறதுல உங்களுடைய பவரை வச்சு நீங்கள் சிக்கல் பண்ணுறீங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு நேர குறைவு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறது விஜயர்கள் கிடையாது, அந்த விஜயர்களை பார்க்க வரக்கூடிய மக்கள் தானே. அப்படின்ற அந்த மக்கள் மேலே அக்கறை அப்படின்றது சுத்தமாக காவல்துறைக்கும் இல்லை, அந்த காவல்துறை ஏவிடும் திமுக அரசாங்கத்துக்கும் இல்லை. அப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கான அரசாங்கம் இங்கே கிடையாது அப்படின்றது நீங்கள் கிளியராக புரிஞ்சுங்க. மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஏன் ஓட்டு போட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு கட்சியின் தலைவரை CM ஆக்குறோம்? ஏன்னா நம்மளை அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளை அவங்க பாதுகாப்பாக பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான். பட் நம்மளோட உயிரியே அவங்க மசுறு மாதிரி பார்க்குறாங்கன்னா நமக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள் நமக்கு தேவை அப்படின்றத இப்போ நம்ம சரியாக யோசிக்க வேண்டிய தருணம். அதற்கு நமக்கு பல காரணங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்குது. இது நீங்கள் தான் இனிமேல் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் ஃபுல்லாக பார்க்கும்போது அதில் ஒரு பெண்ணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏங்க வந்து போலீஸ் சொல்கிற மாதிரி கேட்க முடியாது, அவங்க 1 மணி நேரம் தான் பேச சொல்கிறாங்கன்னா 1 மணி நேரம் பேசிட்டு போக வேண்டியதானே, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஏன் நீங்கள் வந்து 4 இடம் கேட்டுட்டு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு எப்படி ஒரு கேணத்தனமான கேள்வியை ஆதவர்ஜினாட்ட கேட்குதுன்னு எனக்கு புரியல.
ஏன்னா அது ஒரு மீடியாவில் இருக்க பொண்ணு அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாரு, இங்கே தப்பு நடந்திருக்குமா பாருமா, எங்களுக்கு 4 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துட்டு 1 மணி நேரம் மாற்றிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை போய் யார்கிட்ட கேட்கணும்? தப்பு பண்ணவங்கள்ட்ட போய், அதாவது சிட்டி கமிஷனர்கிட்ட போய் கேட்குறத விட்டுவிட்டு எங்ககிட்ட வந்து அவங்க என்ன பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அதைப்படி நீங்கள் செய்ய வேண்டியதானேன்னு சொல்லி கேட்குறது எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கான விரோத செயல்? நீங்களே சொல்லுங்கள். இதை மீடியா கேட்கணும், மீடியா வந்து தட்டி கேட்கணும். இவங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு என்ன உரிமைகளோ, என்ன லெவல் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே தானே தமிழக வெட்டிக்கலத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது என்ன தமிழக வெட்டிக்கலத்துக்கு மட்டும் நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த மீடியாக்கள் போய் அங்கே கமிஷனர்ஸோ இல்லை இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோ இவங்கள போய் கேட்கணும். அப்போ இவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள பயம் வரும். ஆனால் இங்கே என்ன எப்படி நடக்குது பார்த்துருக்கீங்களா? இந்த மீடியா ஃபுல்லாகவே வெறும் கொத்தடிமைகளாக இருக்காங்க. அவங்க இது என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நியாயப்படுத்தி இங்கே கேள்வியில் முன்வைக்கப்படுது. அவங்க சொல்கிறாங்களே நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? யார் அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தா? இங்கே வந்து ஒரு எலெக்ஷன் எதுக்கு நடக்குது? அப்போ மக்கள் எதுக்கு வந்து ஓட்டு போடணும்? இப்படி எல்லா அடக்குமுறையும் வந்துட்டு இவங்க செய்வாங்க அப்படின்னா மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ தேர்ந்தெடுத்துட்டு மக்களோட உயிரை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. மக்களுடைய பிரச்சாரத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அந்த தலைவர் வந்து நீங்கள் விட மாட்டீங்க. அப்போ மக்களுக்கு யாரையுமே பிடிக்கக்கூடாதா? புதுசாக உங்களை மட்டும்தான் பிடிக்கணுமா? இவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணுமா? அப்போ இது ஹிட்லர் ஆட்சி இருந்துட்டு போயிடலாமே. எதுக்கு வந்து ஜனநாயக ஆட்சி இந்த இந்தியாவில் தேவையில்லையே. அப்போ நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். ஒரு மீடியா தான் இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். ஆனால் அந்த மீடியாவில் இருக்க அந்த பெண் எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குதுன்னு நமக்கு புரியல. ஸோ டோட்டலாகவே தேர் அகெயின்ஸ்ட் விஜய் அப்படின்றது தான் இங்கே கிளியராக புரியுது. ஸோ ஒருத்தர் வந்து வந்துடவே கூடாது, அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிடவே கூடாது, மக்களை போய் சந்திக்கவே கூடாது. மற்ற எல்லா கட்சி தலைவரும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சாரம் போகிறாங்க, வீதியாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே விஜயவர்கள் மட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கு 1008 பிரச்சனை பண்ணுறாங்க. அதற்கான சரியான வழிமுறை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து அதை மீறி நம்ம போய் ஏதாவது உட்காந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளை தானே குறை சொல்கிறாங்க. நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருக்கேன்னு. நீ ஒழுங்காக இருந்தால் நான் ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதிகாரத்தில் இருக்கிறவன்ட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா வேறு வழி இல்லை. அவன் பர்மிஷன் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை தமிழக வெட்டிக்கலத்துக்கு இருக்குது, இந்த மீடியாவுக்கு இல்லை. ஏன்னா மீடியாவுக்கு இருக்கான மீடியா செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன் விஜய் அவர்கள் வரல, இங்கே வரல, அங்கே வரலைன்னா இதை நீங்கள் கொண்டு போய் பப்ளிசிட்டி பண்ணணும். இதுதான் பாருங்கள், அந்த கட்சியோட ஒருத்தர் தலைவர் வந்து தலைவருக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவர் இப்படி சொல்கிறாரு, இதுதான் பிரச்சனை, இது மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி இப்போ விஜய்க்கே எப்படி இருந்துச்சுன்னா அப்போ நாளைக்கு நமக்கெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசி தான் மக்களை வந்து மாற்ற முடியும். எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்க காலகட்டத்தில் கண்ணு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத எல்லாருக்கும் வந்து அந்த அடுத்தடுத்த நொடி போய் சேரக்கூடிய இந்த மாதிரி காலகட்டத்திலேயே நமக்கான அரசியல்வாதிகள் இந்த லட்சணத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு 5-10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போ எப்படி இருந்திருப்பாங்க, நம்மளுடைய அப்பா அம்மாக்களை எப்படி ஏமாற்றிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இளைஞர்கள் வரல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இளைஞர்களை இன்றைக்கி வந்து முன்னாடி கொண்டு வந்ததே தளபதி அவர்கள் தான். ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலெக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர்களும் இன்றைக்கி அரசியல் களத்தில் இறங்கி அரசியல்னால் என்ன, அரசியல்னால் எப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க. அதுக்கு சின்ன சாம்பிள் ஒன்று மட்டும் பார்த்துருவோம். இப்போ காலேஜ் பசங்களுக்கு தான் லேப்டாப் கொடுத்தாரு. இப்போ இந்த லேப்டாப் கொடுத்தா போன வருஷம் லேப்டாப் கொடுக்க வேண்டியது தானே? எதுக்கு இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போ கொடுக்க வேண்டியது? இப்போ அவருக்கு ஓட்டு பண்ணணும் தானே கொடுக்குறாரு. இப்போ இது எலெக்ஷன் வரும்போது இப்போ லேடிஸ்க்கு தனியா ஆட்டோ விட்டாரு. அது எதுக்கு? போன வருஷமே விட்டுருலால. அவர் 5 வருஷமா இருக்கிறாரு, 5 வருஷத்துல விட வேண்டியது தானே? எதுக்கு இந்த எலெக்ஷன் வரப்போ விடுறாரு? பிரெயின் வாஷ் பண்றாரு அவரு. இப்போ எங்க வேசார்பாட்டில் கூட தான் இங்க தண்ணி நிக்குது. வந்து மறுநாள் 2 நாள் 4 நாள் ஆகுது. அந்த தண்ணி மழை தண்ணி நிக்குது. அப்புறமேட்டு எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு குளிக்கிறானுங்க, ஜுரத்துல பத்துக்கிறானுங்க, தேவையில்லாத போயிட்டு குளிச்சுட்டு. இந்த தண்ணி எடுத்துனா அந்த அத்தனை குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்திருக்குமா? இது எதுக்கு? எல்லா இடத்துலயும் தான் தண்ணி நிக்குது. அங்கெல்லாம் எடுத்துறாங்க, இங்க மட்டும் வர மாட்டாங்க. நாங்கன்னா அவங்க கலீஜா நாங்கன்னா இங்க வேசார்பாட்டில் இருக்கிறவங்க தான். அப்புறம்
இப்போ இந்த சின்ன பையன் கேட்குற கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருந்தால் அவன் கேள்வி கேட்குறான். நீ லேப்டாப் ஏன் கொடுக்குறேன்றது தெரியுது, தண்ணி வந்து இப்போ கிடக்குது அது ஏன் எடுக்கலைன்றது தெரியுது. ஸோ எல்லாமே பசங்களுக்கு தெரியுது இன்றைக்கி. ஆனால் இதெல்லாமே தெரிஞ்சாலும் இதெல்லாம் இப்போ யார் இங்கே வந்து கற்றுக் கொடுத்தா, இதெல்லாம் யார் வந்து நம்ம கேட்கணும், யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்றத யார் வந்து இவங்களுக்கு பழக்கப்படுத்தினா அப்படின்னா அது தலைவர் விஜய் அவர் தான். ஸோ இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்தனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அவரை பார்த்து பயப்படுது. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நொந்து சாவுறாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள மக்களை வந்து சத்தியமாக அவங்க நம்மலாம் உசுரோட இருக்கவே வேண்டாம்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்தந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள தவிர மற்ற யாருமே இந்த தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டாம், செத்துப்போங்களா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இன்றைக்கி எல்லா பொலிட்டிஷியனுமே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸில் இருக்காங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தலைவர் வந்து வெளியில் வரல, பிரச்சாரத்துக்கு இன்னும் 15 நாள் 16 நாள் தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வருத்தப்படுவோம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி தான் இந்த வீடியோ. ஸோ அனதர் வீடியோ வந்து மீட் பண்ணேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.